ரீசெண்ட் டைம்ஸ்ல 2 லவ் பண்ற பசங்க பிரைவசியா இருக்க வீடியோ எவ்வளவு ஷேர் ஆச்சுன்னு பார்த்திருப்பீங்க. எக்ஸாம்பிள் என்ன நான் சொல்றேன், இப்போ சப்போஸ் உங்க வீட்டுல அக்கா, தங்கச்சி, அம்மா இந்த மாதிரி பெண்களை பிரைவேட்டா இருக்கிற வீடியோஸை நான் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி அது இன்டர்நெட்ல வைரல் ஆகுனா உங்களுக்கு என் மேல எவ்வளவு கோவம் வரும், என்ன கொல்ற அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு கோவம். இதே அடுத்த வீட்டு பிள்ளைய நம்ம இந்த மாதிரி பிரைவேட்டா இருக்க வீடியோ நம்ம ஷேர் பண்றதோ இல்ல வெளியே லிங்க் பண்றதோ அது எவ்வளவு பெரிய தப்பு. அது எப்படிடா இங்க ஒரு பொண்ணுக்கு ரேப் நடந்தா ஓடி வந்துடுறீங்க ஜஸ்டிஸ்னு, ஆனா ஒரு பொண்ணு பிரைவேட்டா இருக்க வீடியோஸ் முகமே தெரியாத ஒருத்தன் அதை வைரல் பண்ணி ஷேர் பண்ணி அந்த பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சோன என்னடா பண்ணுவீங்க? 2 பேரும் ஒன்னா சேர்ந்து செக்ஸ் பண்றத நான் தப்புன்னு சொல்ல, 2 பேரும் ஒன்னா இருக்கிறத அவங்க பர்மிஷனே இல்லாம ஒருத்தவங்களை பிளேம் பண்ணணும், ஒருத்தவங்க பிளாக்மெயில் பண்ணணுன்ற நோக்கத்தோட அந்த வீடியோவை ஷேர் பண்றான் பாத்தீங்களா, அவனுக்கு உயிர் பயத்தை காமிச்சுன்னு வைங்களேன். அவனை மாதிரி 10 பேர் ஷேர் பண்றவன் இதை வெளியே லிங்க் பண்ணணும்னு நினைக்கிறவன அவனை பார்த்து இன்னொருத்தவன் இதை பண்ணணும்னு நினைக்க மாட்டான். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்துச்சுன்னு வைங்களேன், எல்லாரும் என்னதுமா பண்ணுவாங்க, மிஞ்சி போனா எதுக்கு வீடியோ எடுக்கணும், எதுக்கு ஒருத்தவனை நம்பி அவன் கூட படுக்கணும், எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு தான் கேட்பாங்களே தவிர எதுக்கு அவனை ஷேர் பண்ண விட்டோம், எதுக்கு ஷேர் பண்ணணும்னு நம்ம சும்மா விட்டோன்னு யாரும் கேள்விக்கு வந்து நிக்க மாட்டாங்க. லாஸ்டா ஒண்ணு சொல்றேன், இங்க எத்தனை பொண்ணுங்க காலேஜ் போகும்போதோ, வேலைக்கு போகும்போதோ, ஸ்கூலுக்கு போகும்போதோ, பஸ்லயோ ட்ரெயின்லயோ எப்படி அன்கம்ஃபர்டா ஃபீல் பண்ணிருக்காங்க, மத்தவங்க பேட் டச் பண்ணியும் அதை வெளியே காட்ட முடியாம உள்ளுக்குள்ளேயே வச்சு ஒரு மன உடைச்சலுக்கு ஆளா இருக்காங்கன்னு நிறைய பேருக்கு வெளியே தெரியாதுங்க. அது வெளியே தெரிஞ்சாலும் மிஞ்சு போனா என்ன பண்ணுவாங்க, அவனை பஸ் பிடிச்சி கீழே தள்ளி விடுவாங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த பொண்ணுக்கு